எப்ப ஆண்டவரே எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க ஆண்டவரே. என்னுடைய ஜெபம் இப்படிதான் இருக்குது. பவுல் சொல்ற மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறேன் விண்ணப்பமா இருக்கிறது. எப்பாண்டவரே இந்த ஜனங்கள் முழுமையாக ரட்சிக்கப்படுவார்கள். எப்பாண்டவரே அதிகாலை ஜெபத்துல என் மக்கள், என் கிராம மக்கள் அனைவரும் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு விண்ணை பிளக்கிற ஆராதனை செய்ய போறாங்க. ஆண்டவரே இவர்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, மீட்கப்படணும் அப்பா. இந்த ஜனங்கள் மீட்கப்படணும் ஆண்டவரே. வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத ஜனங்கள் ஆண்டவரே. ஐயா பிசாசன கண்கள் குருடாகி வைத்திருக்க ஆண்டவர்களே, இந்த ஜனங்கள் மீட்கப்படணும் ஆண்டவரே. ஜனங்களா ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. கஞ்சா அடிக்கிற போதை வஸ்துக்களை நிறைந்திருக்கிற எல்லா சகுரும் மாற்றப்படணும் ஆண்டவரே. ஐயா வானத்தையும் பூமியை படைத்த தெய்வத்தை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஐயா ஜெபிக்கிற மக்களாக, ரட்சிக்கப்பட்ட மக்களாக எப்பையா இவங்களா வர போறாங்க என்று என்னுடைய இருதயத்தின் வாஞ்சியா இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுலுடைய இருதயத்தின் வாஞ்சியம் அதுதான் இருக்கிறது. நம்மளுடைய இருதயத்தின் வாஞ்சியம் அவ்வளவுதான் இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு முடிஞ்சிச்சு போயிடுச்சு, ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிட்டு நின்று இருக்கக்கூடாதுங்க. நம்மளுடைய வாஞ்சியா இருக்க வேண்டும். ஜனங்களா ரட்சிக்கப்படணும், ஜனங்களா மீட்கப்படணும் ஆண்டவரே. எப்படியாவது ரட்சிக்கப்படணும், சொந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளணும், யாரும் நரகத்தில் போய் கூடாது ஆண்டவரே என்று நம்மளுடைய விருப்பமா இருக்கிறது ஆண்டவரே.